ஓட்டு போடக்கூடிய ஒரு மாஸ் மக்கள், ஒரு ஒரு கிரவுட், அந்த கிரவுடுக்கு வந்து உன்னுடைய ஐடியாலஜி இது, நீ இதுக்கு தான் ஓட்டு போடுற, அதனால நீ அடுத்த 5 வருஷம் இந்த பலனை அனுபவிக்க போற அப்படிங்கிறத ஃபீட் பண்ணி தான் ஒரு தேர்தல் நடக்குது. அதுக்கு தான் அந்த தேர்தலே நடக்குது. ஆனா வாக்களிக்கிற மக்களுக்கு அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட் வந்ததுக்கு பிறகு அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தலைமுறைகள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட சரியான வேல்யூஸை கொண்டு சேர்க்கும் விதமாக நம்மளுடைய உத்திகளையும் மாத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட மீடியம்ல இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும், இன்ஃபார்ம் பண்ணணும். பழைய மரபு ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது அவசியம் இல்லை. இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி பழைய பிரச்சாரமும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதுல ஒரு மிக்ஸ் சரியாக பார்த்து கொண்டு போகணுங்கிறது உண்மைதான். இதைத்தான் நான் மேற்கு வங்கத்தில் பார்க்குறேன். 30 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்தவர்கள், அதாவது அந்த முதல் தலைமுறைக்கு எதுவுமே இல்லாத தலைமுறைக்கு நிலங்களை வழங்கியதன் மூலமாக ஒரு அக்ரேரியன் சொசைட்டியை உருவாக்க முடிந்த ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த தலைமுறை வளரும் போது எப்படி இந்த வசதிகளோட வாய்ப்புகளோட நாம இருக்கோங்கிற புரிதலே இல்லாம அது குறையாக சொல்லலை, அவங்களுக்கு அது தேவைப்படலை. அவங்களுக்கு தேவைப்படலை. இப்போ சொல்றாங்கல்ல ஆஸ்பிரேஷனல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய தேவைகள் மாறிடுச்சு. அதை முதல்ல வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது. அது தாண்டி இப்போ வந்து சுய முன்னேற்றம் அப்படிங்கிறதுல தனக்கு ஒரு வேலை, அதுல வசதி, அதர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போகணும். அதுலேயும் இங்க வந்து திமுக அரசு எதுவும் தவறு செய்ததாக நான் நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தான் எல்லாமே தான் செஞ்சாங்க. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து செக்டேரியனான முழக்கமும் இல்லை, ஒரு கட்சிக்கான முழக்கம் இல்லை, ஒரு சில சாதிகளுக்கான முழக்கம் இல்லை, கட்சிக்கான முழக்கம் இல்லை, மதங்களுக்கான முழக்கம் இல்லை. எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது வந்து எல்லாருக்குமான கால் தான் அது.